நேயர்களே, இன்றைக்கு மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது காசாவில் தோஹாவுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் முகமது நஸ்ஸான் அவருடைய, நான் நேற்று அதை பட்டும் படாமலும் சொன்னேன். இன்றைக்கு அந்த பேட்டியிலே ஒரு கருத்தை நாம் சொல்வது, ராய்ட்டர்ஸுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த அரபு மொழி, அதில் அவர் என்ன சொல்றாரு, ஆயுத குறைப்பு குறித்து எந்த வாக்குறுதியும் அளிக்க முடியாது, அளிக்கவும் இல்லை என்பதை ஹமாஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஹமாஸ் முதற்கண் வேலை இந்த பிரதேசத்தை, இந்த டெரிட்டோரியலை கட்டி எழுப்புவது மட்டும்தான் எங்களின் வேலை. கிட்டத்தட்ட 50 மில்லியன்ங்கிற அளவிற்கான டன்கள் அளவிற்கு கற்கள் 25 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போது முதற்கண் நாங்கள் இந்த பிராந்தியத்தை, இந்த மண்ணை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு சிறந்த கவர்னன்ஸ், நிர்வாகத்தை அமைப்பதும் அதில் அடங்கும். காசாவின் பாதுகாப்பை தக்க வைத்துக் கொள்ளும். அதனால் ஆயுத குறைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று முகமது நஸ்லான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அந்த பேச்சினுடைய தெளிவான ஒரு விவகாரம் என்பது இதுதான். அது இரண்டாவது, கொலை குற்றவாளிகள் மரண தண்டனை, கைதி பரிமாற்றம். இதில் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்வது கைதி பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச், பிரிசனர் மற்றும் ஹோஸ்டேஜஸ்கள், போர் நிறுத்தம். மூன்றாவது, ரஃபாவிலிருந்து வரக்கூடிய உதவிகள். இது குறித்தும் நாங்கள் பேசியோம். என்னெல்லாம் பேசணும்னு அவர் சொல்றார். கைதி பரிமாற்றம், ஹோஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சி, போர் நிறுத்தம், உதவிகள், இவ்வளவுதான் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆயுத குறைப்பு குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, எடுக்கவும் இல்லை. இஸ்ரேல் கேட்டு அவர் சொல்றாரு, நாங்கள் பாதுகாப்புக்காக ஆயுதம் வைத்திருக்கிறோம். இந்த பிராந்தியத்தை கட்டி எழுப்புவதிலும் அமைதி ஏற்படுத்துவதிலும் எங்களுக்கான கடப்பாடு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த பிராந்தியத்தில் எங்களை அழுத்தம் கொடுக்கிறார்கள், எங்கள் மக்களுக்காகவும் இந்த மக்களின் பாதுகாப்புக்காகவும் தான் நாங்கள் ஆயுதம் வைத்திருக்கிறோம். இட்ஸ் நாட் அக்ரெஷன் என்பதையும் முகமது நஸ்லான் அவர்கள் குறிப்பிட்டார். அவர் அடுத்து கேட்கின்றார், ஆயுத குறைப்பு குறித்து பேசுகின்ற உலகமும் அதே சமயம் இஸ்ரேலும் முதற்கண் தங்கள் நாட்டில் இருக்கும் அணு ஆயுதங்கள் குறித்தும் உலகம் ஏன் பேச மறுக்கிறது என்ற கேள்வியை ஹமாஸ் எழுப்பியிருக்கிறது. ஈரானை மட்டும் பேசுகின்ற நீங்கள் 90க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் அணு ஆயுதம் குறித்து ஏன் பேச மறுக்கிறீர்கள்? ஈரான் மட்டும் கார்னர் செய்யப்படுகிறதே என்ற கேள்வியும் முகமது நஸ்லான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமாக அதை கட்டமைப்பு செய்வதற்கு 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். தற்போதும் அந்த செய்தி அது வைந்திருக்கிறது. மிக வேகமாக இனி தாக்குதல்கள் நடத்தாமல் இருக்கும் பட்சத்தில் சரியாக ஒரு 5 ஆண்டுகளில் கூட இந்த ஒரு அளவுக்கு அதில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் எண்ணப்படுகின்றது. தற்போது ஹமாஸ் புல்டோசர்களை கொண்டு ஆட்களின் மூலம் வெகு வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் இப்பொழுது உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். கஸாவில் மார்க்கெட் ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறது. மிக முக்கியமாக நேற்றைக்கு ஒரு உடலை ரெட் கிராஸிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதில் 10 பிணை கைதிகள் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒன்று, அதில் 10ல் 9 தவிர ஒன்று அடையாளம் தெரியவில்லை, அல்லது அது வெளியே உள்ள ஆள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பலஸ்தீனியர்கள் இந்த 135 நேற்றைக்கு இதற்கு இடையில இவ்வளவு சொல்கிற இஸ்ரேல், நம்முடைய காணொலியில் கூட பலர் ஹமாஸ் ஏன் படையெடுத்தார்கள் என்றெல்லாம் கேட்டீர்கள். பலஸ்தீனர்கள் கிட்டத்தட்ட நேற்றைக்கு கூட 135 உடல்கள் இஸ்ரேல் சிறையில் மிக 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 மோசமான சித்திரவதைக்கு உட்படுத்தி அவர்கள் கொல்லப்பட்ட தகவல் மிக உலகம் முழுவதையும் ஒரு கொதிநிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறது. இதனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள், அப்படித்தான் சொல்வார்கள். 1200 பேரை ஹமாஸ் கொண்டார்கள். அதை நாம் நியாயப்படுத்தவில்லை. அதற்கு பகரமாக கைகளை கற்றி, கண்களை கற்றி, ஆளை படுகொலை செய்து, இது ஒரு பயங்கரவாதமா, இது என்ன வாதம் என்ற கேள்வியும் இந்தியாவிலே கேட்கிற பலருக்கும் அது பாடமாகத்தான் இருக்கும்.
காசாவினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நேற்று மாலை வரை 68,116 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,70,200 பேர் படுகாயம், ஊனம், இன்னும் வாழ முடியாத சூழல். இதெல்லாம் பயங்கரவாதம் அல்ல. ஹமாஸ் செய்த 1,200 பேர் கடத்தியது பயங்கரவாதம். அதை நானும் சொல்கிறேன். எல்லாவற்றையும் விட அதிக சந்தோஷம் நமக்கு என்னன்னா அந்த பிணை கைதிகளை வெளியிட்டது தான். அவர்கள் எந்த பாவம் அறியாதவில்லை என்று நம்ம தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம். ஹமாஸ் பயங்கரவாதிகள் சரி, உலகத்தின் பார்வையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு 68,116 பேரை நேற்று மாலை வரை நூற்றுக்கணக்கான பேரை சித்திரவதை, கற்பழிப்பு, கண் நோண்டுதல் இதையெல்லாம் நடத்தி கைகளை கட்டி சாப்பாடு கொடுக்காமல் 120 கிலோ இருந்த ஒருவரை 68 கிலோவாக ஆக்கி ஊனமுற்ற நிலையிலே கொண்டு அந்த உடல்கள் 135 உடல்கள் நேற்று 1,70,200 பேர் கடந்த 24 அதாவது காயம், இனி வாழவே முடியாது. இதெல்லாம் பயங்கரவாதம் இல்லை. இது என்ன வாதம் சார்? நம்முடைய இந்த கமாண்டர்ஸில் அந்த அளவுக்கு மதவாதம், அந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்கிறது. இந்த வெறி என்ன வெறியினால் இது ரொம்ப வருத்தம் என்னவென்றால் மதவெறி தான். முஸ்லிம்களுக்கு மீதான இந்த மதவெறியை அவர்கள் ஹமாஸுடைய பிரச்சனையிலே காட்டுகிறார்கள். அது காட்டக்கூடாது. அது ரொம்ப தவறு. அது ரொம்ப ஒரு மோசமான நிலைப்பாடு. இந்தியா போன்ற நாடுகளில் இஸ்லாமிய வெறுப்பு அதிகரிக்கிறது. இந்த வெறுப்பை அடிப்படைத்துவ மதக்குழுக்களை தாண்டி பலரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது மனிதர்கள் என்று தான் பார்க்க வேண்டும், யூதர்கள் என்று பார்க்க வேண்டிய தேவையில்லை. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் யாரும் பார்க்க வேண்டியதில்லை. இது மனிதர்களில் ஒரு 135 பேரை பிடித்து சித்திரவதை செய்து வன்புணர்வுக்கு ஆளாக்கி கைகால்கள் வெட்டப்பட்டு கொடூரமாக சித்திரவதையிலே 135 உடல்கள் நேற்று காசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. 68,116 கர்ப்பிணிகள், சின்ன குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,70,200 பேர் படுமோசமான அளவில் வாழ முடியாத அளவிலே ஊனப்பட்டிருக்கிறார்கள். 2.5 லட்சத்திற்கு மேல் ஆட்களை காலி செய்த ஹமாஸுக்கு எதிரான யூதர்கள் ஆண்டவருடைய சமூகம். ரொம்ப அற்புதமாக இருக்குது சார் உங்கள்கிட்ட நியாயம். ஆண்டவருடைய சமூகம் செய்கிற அனைத்தும் உண்மை. இந்தியாவை பொறுத்தவரை மதவாதிகள், இந்துத்துவவாதிகள் ஹமாஸை எதிர்க்கிறோம், முஸ்லிம்களை எதிர்க்கிறோம் என்று பலஸ்தீனத்தை அவர்கள் எதிர்ப்பது ரொம்ப அருமையான வியாதம். நான் உங்கள் அனைவருக்கும் சொல்வது, மதம், சாதி இதையெல்லாம் மறந்து விடுங்கள். மனிதர்களாக ஒருத்தரை நேசியுங்கள். அவருக்கு செய்திருக்கக்கூடிய அநியாயத்தை மட்டும் பேச வேண்டும். அவர் கொல்லப்பட்டாரா? அவர் மனிதர். அவர் ஊனப்படுத்தப்பட்டாரா? அவர் மனிதர். அந்த பெண் வன்புணர்வுக்கு உட்படுத்தினாலா? அவள் ஒரு மனுஷி. அந்த சமூகம் கர்ப்பிணியை கொலை செய்தார்களா? அவள் ஒரு மனுஷி. வாழ்கின்ற மக்களுக்கு முன்னால் குண்டுகளை போட்டு அழித்தார்களா? அவர்கள் அனைவரும் மனித சமூகம். இந்த உணர்வுகள் வரவில்லை. இந்த உணர்வுகள் வராத பட்சத்தில் இந்த விவகாரம் உங்களுக்கு அப்படித்தான் பார்க்கப்படும். அதே சமயம் நேற்றைக்கு கருத்து கணிப்பு 2 தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலுடைய பொலிட்டிக்கல் கமாண்டர் அகிவா எல்டே அவர் தன் செய்தியிலே சில விஷயத்தை சொல்றார். இஸ்ரேலுடைய பொலிட்டிக்கல் கமாண்டர் அகிவா எல்டே சேஸ், ஹோஸ்டேஜ் விடுதலை அந்த மக்களிடத்தில் பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய பொலிட்டிக்கல் கமாண்டர் அகிவா எல்டே சொல்லுகிறார். இரண்டாவது, தேர்தல் கருத்து கணிப்புகளில் தேர்தல் தோல்வியை பெஞ்சமின் நெத்தன்யாகு படுமோசமாக சந்திப்பார் என்றும், அதே சமயம் அவருடைய ஃபேர் ரைட் விங்ஸுடைய ஆதரவையும் அவர் இழக்கப் போகிறார் என்று கூட அவர் குறிப்பிட்டிருப்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள திறமைப்படுகிறேன். அதனை அடுத்து மிக முக்கியமாக சர்வதேச தலைவர்கள் உட்பட, ட்ரம்ப் உட்பட பலர் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து, இன்றைக்குள்ள செய்தியில் இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக எலிடன்ஸ் சொல்வதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. சர்வதேச தலைவர்கள் ட்ரம்ப் உட்பட பலர் அழுத்தம் கொடுத்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அடுத்த கட்டமாக 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக அவரை அழுத்தம் கொடுத்து பேச வைக்கப் போகிறார்கள் என்றும் இஸ்ரேலுடைய பொலிட்டிக்கல் கமெண்டர்ஸ் அகிவா எல்டே உடைய கருத்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு நிலையில் 2 ஸ்டேட் சொல்யூஷன் கண்டிப்பாக வந்தே தீரும். எப்போது வரும் என்று நமக்கு தெரியவில்லை. இஸ்ரேல் ஹேஸ் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆண்களை விட வெஸ்ட் பேங்கில் அதிகமாக
கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடுமையான டார்ச்சர் நடக்கிறது. செக்ஸுவல் அபியூஸ், இதெல்லாம் அற்புதமான நீதி. இது மேற்கு கரையில், இது கஸாவில் அல்ல, மேற்கு கரையில் வலுக்கட்டாயமாக செட்லர்ஸ் ஈடேம் குடியிருப்புகளை அமைத்து இந்த கொடூரங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். பலஸ்தீனர்கள் அடுத்த ஒரு செய்தியில் ஃபாரன்சிக் குற்றவியல் பதிவில் அந்த டீம் எக்ஸாமைன்ஸ் உடல்களை, நான் ஏற்கனவே 135 சொன்னேன், இது ஒரு செய்தி. மற்றொரு செய்தியிலே பலஸ்தீனர்களின் உடல்கள் 75 உடல்கள் ஃபாரன்சிக் லேபில் பிசிக்கல் அபியூஸ், மெடிக்கல், மென்டல் டார்ச்சர் அதெல்லாம் வந்திருக்கு. பிசிக்கல் அபியூஸ், மெடிக்கல், அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் கொடுக்கப்படவில்லை. பலருடைய நாக்குகளும் பற்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான சமூகம் அல்ல அவங்க, ஆண்டவருடைய சமூகம். ரொம்ப அழகான சமூகம், ரொம்ப நியாயவாதிகள், கடவுளுடைய பிள்ளைகள், சமாதானத்தின் தூதர்கள். என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர்களை வன்புணர்வுக்கு உட்படுத்தி, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் நியூஸ், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இங்கே லோக்கல் செய்தியில் இல்லை, சர்வதேச செய்தியில். நாக்குகளை வெட்டியும் பற்களை துண்டித்தும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிலருடைய உடல்கள் பேர்ன்ட், எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபொரன்சிக் டீம் எக்ஸாமினில் ஃபிசிக்கல் அபியூஸில் என்னெல்லாம் நடந்திருக்கிறதுல இவ்வளவு கொடூரமும் செய்துவிட்டு அவர்கள் நீதிவான்கள். இவர்கள் இது இன்னைக்கு இல்லை, 77 வருஷமாக நடக்குது. அந்த 77 வருஷமாக தான், இந்த 2 வருஷம் தான் அந்த போருக்கு முன்னாடி இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேலை நடந்திருக்கு. மறுபடியும் சொல்கிறோம், என்ன வேலை செஞ்சாலும் ஹமாஸ் பொதுமக்களை கடத்தி இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய பாயிண்ட். அது இராணுவத்தை கொண்டு வந்தால் வேறு விவகாரம். பொதுமக்கள் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள்லாம், அமெரிக்க அதிபர் சொன்னார் 3 அடியில் ஹொரிஃபிக் என்று சொன்னார். அது என்றாலும் 20 பேர் உயிரோடு வந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நமக்கும் இந்த 28 பேர் கடுமையான கஷ்டத்தில் தான் இறந்து போனார்கள். ரெண்டையும் நம்ம பேசணும். இதுக்கிடையில் அந்த ரிப்போர்ட்டை நம்ம மறுபடியும் ஒரு தடவை சொல்ல போகிறோம். இதுதான் மனிதநேயம் உள்ள ஆண்டவரின் சமூகம் செய்து கொண்டது. பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அரசு செய்ததாக நேற்று அல் ஜசீரா தன் காணொலியிலே சொல்லியிருக்கிறது. இந்த கைது செய்துபட்டு கொண்டு போகன அனைவரும் எண்ணிலடங்கா கற்பனைக்கு அப்பாற்பட்ட சித்திரவதை, த டார்ச்சர், தொடர் சித்திரவதை ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு உடல் ரீதியாக கடும் தாக்குதல்கள். மூன்றாவது, செக்ஸுவல் அபியூஸ் அண்ட் அட்ராசிட்டி. எல்லா விதத்திலும் அவர்களை, பெண்களை மானபங்கப்படுத்துவது, உறவு கொள்வது சொல்லி மாளாது. நான்காவது, ஹியூமிலியேஷன் அண்ட் டீக்ரேட் பண்ணுறது, அவங்கள அசிங்கமா எவ்வளவு கொடூரமான வார்த்தைகள். ஐந்தாவது, டெலிபரேட் ஸ்டார்வேஷன், வேண்டுமென்றே அவர்களை பட்டினியிலே போடுவது. ஃபோர்ஸ்டு. ஆறாவது, அன்ஹைஜினிக் கண்டிஷன், சுத்தமற்ற நிலையிலே. இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் எதுவுமே கொடுப்பதில்லை. ஃபோர்ஸ்டு அன்ஹைஜினிக் கண்டிஷன். ஸ்லீப் டிப்ரிவேஷன், தூக்கமற்ற இழப்பை ஏற்படுத்துவது, பதற்றத்தை. மத நிந்தனை செய்வது, அவர்களை தொழுகைக்கும் இறை அடையாளம் வொர்ஷிப் செய்வதற்கும் தடை. அவர்கள் உடைமைகள், மத உரிமைகள், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை. உளவியல் ரீதியான டார்ச்சர். சிறையில் இருந்து வெளியே அவர்களுடைய நிறைய பேர், இது ஒரு பெரிய சம்பவம். ஒரு பெண் வெளியே வர்றா, அவருடைய புள்ள 2 கொல்லப்பட்டிருக்கிறது. ஐயப்பா, ரொம்ப எப்படி இவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க முடியுதுன்னு தெரியல. இஸ்ரேல் மக்களுக்கும் இதான், இஸ்ரேல் மக்களும் இதான். நான் மக்களை சொல்லலை, சமமாக நாம் பார்க்கணும். யூத மக்களும் ஆபிரகாமின் வழித்தொண்டர்கள், கிறிஸ்தவர்களும் அப்படித்தான், இஸ்லாமியர்களும் அப்படித்தான். அந்த வெறுப்பை காட்டுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை தோழர்களே. நிலத்தை பறித்து பிள்ளைகளெல்லாம் உள்ளே வச்சு பொய் கேஸை போட்டு வெளியே வர்றா, வீடு அழிஞ்சு போச்சு. 3 குழந்தையோ 2 குழந்தையோ கொல்லப்பட்டு போயிட்டான். அந்த தாயுடைய நிலை எண்ணிப்பார்கள் தோழர்களே. இத்தனை கஷ்டங்கள், இதுதான் அங்கே நடக்கிறது என்று அல் ஜசீரா அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இனியாவது கொஞ்சம் மனசாட்சியோடு நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். மதங்கள், சமூகம் எல்லாவற்றையும் தாண்டி மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கமும் அன்பும்
ஒரு இறைத்துவம், அது ஒரு பெரிய வொர்ஷிப். அதுக்கு எதிராக எந்த ஒரு கொள்கை, எந்த ஒரு கிதாபு, எந்த ஒரு புத்தகம், எந்த ஒரு சித்தாந்தம் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக இறையருளை பெறக்கொள்ள முடியாது. ஆக மனிதர்களை நேசியுங்கள், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மத வெறுப்பு, இனவெறுப்பு, மொழி வெறுப்பு, ஆதிக்க வெறுப்பு, வர்க்கபேத வெறுப்பு அனைத்தையும் விட்டு மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியை இன்றைக்கு காசாவில் இத்தனை கொடூரங்களையும் நாம் பதிவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த செய்தியிலே சந்திப்போம். நன்றி.